உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, சனி பகவான் வக்ரம். இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் அவர் தான் ஆயுள்காரகன், தொழில்காரகன், இன்னும் சொல்லப்போனால் கர்மகாரகன். ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனி தான் காரணமாக இருக்கார். தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர். அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார். அப்போது எதுக்கு எடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மையா சனி பகவான், தீமையா சனி பகவான், அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா, இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது. பிரபஞ்சம் எப்படி சுற்றணும், என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்றைக்கு எண்டு, இதெல்லாம் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில். ஏழைகள் பணக்காரனாவதும், பணக்காரன் பிச்சைக்காரனாவதும், தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும், நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம். இல்லை ஏதேனும் ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார், அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். அப்போ ஒரு உயிரை பலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான். இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மா தான் காரணம்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே போல் ஒரு நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்த குடும்பத்தில் எதுனா ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையே மாறி போயிடும். அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம், மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள், அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும், எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும். ஒரு சிலருக்கு பாருங்கள், ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க, எடுத்த உடனே அவனுக்கு கிளிக் ஆகிடும், அவன் ஜெயிச்சுடுவான். சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வேலை நடக்காது. எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ, செய்யணும்னு நினைக்கிறானோ, அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் போய் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் அவனுக்கு கை கூடும். இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள். அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் சரி தான், கும்பத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு, மீனத்தில் இருந்தாலும் வக்ரமாறாரு. திருக்கணிதமும் ஒன்று தான், அதே சமயத்தில் வாக்கியமும் ஒன்று தான். இப்போ 2 பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு 20 நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. சனி வக்ரம். அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க, ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோட நல்லா அழகாக பேசுகிறாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, வாரி கொடுத்துரும், கொட்டி கொடுக்கும், மழை பெய்யும், பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை. அப்போ யதார்த்தமான உண்மை என்ன? உண்மையிலே இந்த சனி பகவான் வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும்? இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை. வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது. நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது, அப்புறம் இஸ்ரேல் ஹமாஸ் இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா ஈரானோட சேர்ந்து போச்சு, இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது, இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது. அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய அரசியல் சூழல்கள்
அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் ரொம்ப சூடு பிடிக்குது. மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது. அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார்? இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது? இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவான் வக்ரம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் அப்படி வச்சுப்போம். 139 நாட்கள் சொல்கிறாங்க, அது 140 கூட நம்ம வச்சுப்போம், சரியா? அப்போது ஜூலை 13லேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 5 மாதங்கள் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள், உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள். வக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது. ஒருத்தர் வருமானத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார், இல்லை வேலை கிடைக்கல, நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை, ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம், ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, ஹாப்பியாக ஓடுது, வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு, மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்கு முழுக்க முழுக்க நல்லா யோகமாக அமையுதுங்க. காரணம் என்னென்னா, பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ சனியால் எந்த தொந்தரவும் கிடையாது. அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ துலாம் ராசிக்காரங்களாம் இப்போது நிறைய ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு குழந்தை அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு விரல் பிடிச்சிட்டு நடக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளை நம்பி தான் இந்த குழந்தை இருக்குது, இந்த கையை விட்டுடுத்தோன்னா குழந்தை தொலைஞ்சிரும் அப்படின்னு அப்படி கவனமாக பார்த்துன்னு வருவாராம். அதே அந்த குழந்தைக்கு ஒரு சேஃபான ஒரு இடம் வந்துடுத்துனாக்கா, இங்கேயே உட்காந்து 10 நிமிஷம் போயிட்டு வரோன்னா அந்த குழந்தை அப்புறம் தானாக வளர்ந்துடும். அதுபோல் நேற்று வரையிலும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு தேவைப்பட்டிருக்கலாம், நேற்று வரையிலும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள் துலாம் ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, குரு எப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்தாரோ, குறிப்பாக மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு இல்லைனா 23ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்களுடைய லெவலே வேறு லெவலில் மாறிட்டுருக்கும். நேற்று வரலும் துலாம் ராசி அன்பர்கள் வேறு மாதிரி பேசியிருப்பாங்க. எல்லாம் நீங்கள் தான்ண்ணா, அப்படிலாம் நான் இப்போ ஒன்றும் இல்லைண்ணா, பார்த்துக்கலாண்ணா, நீங்கள் சொன்னால் சரிதாங்க சாமி அப்படின்வாங்க. ஆனால் மே மாதம் 23 தேதிக்கு பிறகு குரு எப்போ 9ஆம் இடத்துக்கு வந்தாரோ அப்போது அவங்களுடைய பேச்சில் ஒரு மாறுதல் இருக்கும். சொல்கிறோம் சாமி, சொல்கிறோம் பண்ணிக்கலாங்க அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை தெரியும், தைரியம் தெரியும். என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்பு வரை அவங்களுக்கு எதிர்காலமே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் அவங்களுக்கு ஸ்ட்ரகிளிங்காக இருந்திருக்கும், தடைகளாக இருந்திருக்கும். ஆனால் இந்த குரு 9ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு கடன்னு அடுத்து நன்மைகள் நடந்திருக்கும், ஒரு சில விஷயங்கள் நடந்தேறி இருக்கும். அப்போது இவங்களுக்கு பெரிய ஒரு புது நம்பிக்கை வந்துடும். பாடுறா நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம்டா, அப்போ நம்ம எடுக்க முயற்சியெல்லாம் நம்ம கூட ஜெயிக்க ஆரம்பிச்சிடுது, இப்போ நம்மக்கிட்ட திறமை இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு இவங்க நினச்சிப்பாங்க. ஆனால் இன்னும் அது ஒரு 6 மாதம்தான், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு நன்மையை தரப்போகுது. மனசில் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து
காத்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, ஒரு பெரிய விஷயத்தை கையில் எடுத்து அந்த பெரிய விஷயத்துக்காக இது நடக்கணும் அப்படின்னு உலகம் முழுவதும், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். நான் எப்பொழுதுமே உதாரணங்கள் சொல்வது உண்டு. போன வாரம் கூட துலாம் ராசி என்பவர்கள் இமாச்சல பிரதேசத்திலிருந்து ஃபோன் பண்ணாங்க. இமாச்சலிருந்து ஃபோன் பண்ணாங்க. அவர் பெரிய அங்கே ஒரு மடாதிபதியாக இருக்கிறாராம். அவங்களுக்கு அந்த ஊரில் இங்கே எப்படி மடாதிபதிகள் ஒரு சில பிரச்சனைகள் வருதோ அது போல் அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கலை. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி என்பதிலே நம்மளுடைய ஜோதிடம் எங்கே கடந்து போய் நிற்குதுன்னு பாருங்கள். இறைவனை முப்பொழுதும் திருமேனி தீண்டுவோர்க்கும் அடியேன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களாக நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போ துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் இல்லை உயர்ந்த நிலையில் இருந்தாலும் உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், சாமி எனக்கு இந்த விஷயம் நடக்கணும், இது நடக்கணும், இது நடந்துடணும், வேலை அமையணும், தொழில் அமையணும், வருமானம் அமையணும், தொழிலில் இந்த வெற்றி கிடைக்கணும், எப்படியாவது இந்த இடத்துல இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடம் நம்மளை நல்லா வசதி கோடீஸ்வரனாக்கி கொடுக்கணும், வருமானம் அதிகரிக்கணும், நல்ல பதவிகள் கிடைக்கணும், பதவி உயர்வுகள் சிறப்பான உயர்ந்த அந்தஸ்துக்கு போகணும், நல்ல போஸ்டிங் வரணும். அப்போ பதவிகள் பதவி உயர்வுகள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஏதோ ஒரு விஷயத்தை 2 விஷயம் 3 விஷயம் நடக்கணும்னு ரொம்ப ஆவலோடு ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படணும், தொடர்பு ஏற்படணும், புரிந்துணர்வு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும், ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகணும். புரியுதுங்களா? ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகணும், ஒரு ஆளுடைய சப்போர்ட் கிடைக்கணும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரணும். இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு துலாம் ராசி என்பரும் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு ஒருத்தருக்கு எனக்கு வேலை கிடைக்கிறதாக இருக்கலாம். ஒரு சில துலாம் ராசி என்பதற்கு ஜாப் ரிலேட்டடான ப்ராப்ளமாக இருக்கலாம். ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜாபே ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், தொழில் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள், செய்வினை கோளாறுகள், நிறைய இடதோஷங்கள். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மட்டும் இடதோஷம் கூடவே பிறந்தது. இடதோஷம் கூடவே பிறந்தது. பூமி அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ராசி ஆகிடாது. அது ரொம்ப இழுபறி வந்து தான் அந்த பூமி அவங்களுக்கு ராசியாக மாறும். அப்போ இடதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்போ இந்த மாதிரியான வருமான பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள்லாம் இருக்குமே. ஆனால் இன்னும் சொல்லப்போனால் உடல்நிலை பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக அமையப்போகுது. நிச்சயமாக இந்த 5 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததைப் போலவே மனமகிழ்ச்சியான காலமாகவும், வருமானம் வரக்கூடிய காலமாகவும், அடுத்து உங்களுக்கு பல வெற்றிகள் தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. அப்போ இது உங்களுக்கு நடக்கும். சாமி நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு, எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு 2 பிஸ்னஸ் நடந்தது, இந்த அதிர்ஷ்டம் அப்படியே தொடரணும். நான் இப்போ இந்த 5 மாதத்துக்கு நான் என்ன செய்யணும், எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும், எந்த தெய்வத்தை பிடிச்சா இன்னும் கூட எனக்கு வெற்றி கிடைக்கும், நான் அரசியலில் இருக்கிறேன், நான் அரசியலில் ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறோம், அப்புறம் நல்ல இடத்துக்கு வரணும், அல்லது நான் இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறேன், ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வச்சு நடத்துகிறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு,
கோல்டு மார்க்கெட்டு, டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு. அப்போ நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூலை 13 நவம்பர் 28 வரையிலும் அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.